அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி 9th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு கொஞ்சம் காலையிலேயே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு எப்பவும் போல. அதனால காலையிலேயே மார்க்கெட் போய் மட்டன் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாயசம் தான் பண்ண போறேன். பால் பாயசம். அதுக்கு நெய் முந்திரி பாதாம் போட்டு வறுத்துட்டு இருக்கேன். அந்த முந்திரி பாதாம் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அடுப்ப சிம்ல வச்சுட்டு அதுல சேமியா சேர்த்து அதே நெய்ல வறுத்துக்கிற போறோம். அந்த முந்திரி பாதாமும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நல்ல டேஸ்டா இருக்கும் முருகன் விட்டோம்னா. இப்போ சேமியாவுமே நல்ல செவந்ததுக்கு அப்புறமா இதுல ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சிருந்தேன். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயசம் தான். ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே சேர்த்தாச்சு. இது என்னோட ஸ்டைல். கண்டிப்பா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியா இருக்கும். இப்போ பசும்பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்தேன். அதை பாலை சேர்த்துட்டு இப்போ சேமியா ஜவ்வரிசி எல்லாம் வேக விட்டுருவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈரல் மசாலா பண்ண போறேன். எண்ணெயில பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 25 போல எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி ஒரு 300 கிராம் அளவுக்கு கல்லீரல் எடுத்து வச்சிருந்தேன், நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு திரும்ப வதக்கி விட்டுருவோம். வெங்காயத்தோட ஈரல் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் மேலே அப்படியே மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்மளோட குழம்பு மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேற எந்த மசாலாவும் சேர்க்கல. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஈரலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா பெரிய தக்காளியா 2 பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சிருந்தோம்ல, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். உப்பு மட்டும் ஈரலுக்கு முன்னாடி போட்டுறவே கூடாது. உப்பு போட்டுட்டிங்கன்னா கல் மாதிரி ஆயிடும். லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சிருங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும், சூப்பராக ரெடியாகி வந்துடும். நேற்று நைட்டு ஜராருக்கு முடி வெட்டுறதுக்கு அனுப்பியிருந்தேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டாமல் அவர் ஏதோ ஒரு ஸ்டைலில் வெட்டிட்டாரா, நல்லாவே இல்லையா அது பார்க்குறதுக்கு. என்கிட்ட நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டு அப்படியே தூங்கிட்டான். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் முதல்ல அதான் கேட்டான், என்னம்மா என் மண்டே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி பரவாயில்லம்மா, அடுத்து இன்னொரு தடவை வெட்டும்போது சரியாக வெட்டுவோம் அப்படின்னாச்சு. இவர் தூங்கிட்டு இருக்காரு. இவர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு போனால் தான் நம்ம அடுத்து கிச்சனில் வேலை பார்க்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட போகிறேன். அந்த ஈரல் மசாலா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரிஸியாக இருக்கும். ஒரு சைடில் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வேக வச்சுட்டு இன்னொரு சைடில் ஈரல் மசாலா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கரெக்டாக 8 மினிட்ஸ் வெந்திருக்கு. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ தான் உப்பு போடணும், அப்போ தான் சாஃப்டாகவே இருக்கும் ஈரல். அதே மாதிரி குக்கரில் வைக்காமல் இப்படி பேன்லேயே வேக வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி ஒரு தடவை ஈரல் மசாலா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, ஜீரா ரைஸ், ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நெஞ்சு கறியை 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு பிரியாணி பண்ணிடலான்னு குக்கரில் எண்ணெய், நெய், பட்டை கிராம்பு ஏலக்காய், வெங்காயம் போட்டு வதக்க விட்டாச்சு. அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி புதினாவும் போட்டு அந்த நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழமும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எந்த அளவு வதங்குதோ அதை பொறுத்து தான் டேஸ்ட் இருக்கும். அண்ட் நம்மளோட அம்பட் ருசி பிரியாணி மசாலா மட்டும் தான் போட போகிறோம். அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் செய்வேன் எப்பயுமே. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் மட்டன் நெஞ்சு கறி வாங்கி வச்சிருக்கேன். அந்த நெஞ்சு கறியில் பண்ணுற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கறி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நெஞ்சு கறியில் நம்ம அந்த எலும்பு கூட தூக்கி போட மாட்டோம்ல, அப்படியே தான் கடிச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ இன்னொரு சைடில் இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சு பஞ்சு போல. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்றனாலேயே எல்லாத்தையும் காலையிலேயே பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டோன்னு. இல்லைனா பொறுமையாக மதியத்துக்கு மேலே தான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருந்திருப்பேன். கறி ஓரளவுக்கு அந்த இஞ்சி பூண்டில் வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்து பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம அம்பட் ருசியிலேருந்து பிரியாணி மசாலா போட போகிறோம். இந்த பிரியாணி மசாலா போடும்போது நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியிருக்காது. இந்த பிரியாணி மசாலா மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாவில் இந்த ரோஸ் பட்டல்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறனால ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா அந்த கறி ஓரளவுக்கு வெந்திருக்கும். அப்புறம் சீரக சம்பா அரிசியை அலசி போட்டிருந்தேன். இப்போ இன்னொரு தடவை விசில் போடாமல் மூடி மட்டும் வைக்கலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் லெமன் போட்டுட்டு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வேக விட்டுறலாம். பாலில் வேக வச்சிருந்த ஜவ்வரிசி சேமியா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பாதி அளவு சீனி இனிப்புக்கு பாதி அளவு கண்டென்ஸ்டு மில்க் போட போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முழுக்கவே இதில் பசும்பால் தான் ஊற்றிருக்கேன். அதனால நல்லா க்ரீமியாகவே வந்துட்டு இருந்தது. பிரியாணிக்கு ரைத்தா பண்ணிடலாம் சைட் டிஷ்ஷாக, பசங்களுக்கும் கொடுத்து விட்டுறலான்னு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா போடல பசங்க சாப்பிட்றனால அதையும் ரெடி பண்ணியாச்சு. பாயசம் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி அவ்வளோதான், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ சராருக்கு லஞ்ச் பாக்ஸு, ஐதானுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இதை நாங்கள் அப்படியே மதியத்துக்கு சாப்பிட போகிறோம். மதியத்துக்கும் சேர்த்து தான் ஆக்கி வச்சுருந்தேன். இன்னைக்கு பசங்களெல்லாம் ரெடி பண்ணி அவங்க லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு ஷூட் இருந்தது மேலூர் வரைக்கும் போகிற மாதிரி. அதனால் வேக வேகமாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு பிஸி டேன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக வெளில தான் அலைஞ்சிட்டே இருந்தோம். வெளியே போக வர அப்புறம் வெளியே போக வரன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டு இருந்தோம். 10 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும். அதனால் அவங்க கிளம்புன கையோட நாங்களுமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேராக மேலூர் தான் போயிட்டுருக்கோம். மேலூரில் இந்த பாத்திமா நகர் ப்ராஜெக்டில் முதல் கட்டமாக இந்த முன்னாடி
சூப்பர் மார்க்கெட்டு, பேங்க் இதெல்லாம் கட்ட போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, டீ ஸ்டால்லாம். ஸோ அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. அப்புறம் குலுக்கல் முறையில் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. சரியான வெயில், மூஞ்சியெல்லாம் எனக்கு செவந்தே போச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகணும். ஃபுல் ரெஸ்ட்டு வேணும் கண்டிப்பாக எனக்கு. பயங்கர டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. ஆனால் இப்போ என் வீட்டில் என் பெட்ரூம்க்கு வரதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் எமா மேட்ரஸ் வேவ் 2 மேட்ரஸ் இருக்குது. எப்படா தூங்குவோன்னு இருக்குது இதில். நான் ஏன் எமா மேட்ரஸ் சூஸ் பண்ணேன்னு சொல்லட்டுமா? எந்த பிராண்டும் கொடுக்காததை எமா மேட்ரஸ் கொடுக்குறாங்க. 100 நாளைக்கு ஃப்ரீ ட்ரையல். உங்களுக்கு மேட்ரஸ் பிடிக்கலையா உடனே காசு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்க பட்ஜெட் டைட்டா இருந்தா நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. எல்லா மேட்ரஸஸ்க்கும் 15 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இது எல்லாம் தான் நான் எமா மேட்ரஸ் சூஸ் பண்ணதுக்கு காரணம். இந்த மேட்ரஸை நான் ஏன் கேம் சேஞ்சர்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த அமேசிங் ப்ராடக்ட்டை பத்தி கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்து டயர்ட் ஆகி பெட்ல தூங்கி எந்திரிச்சா நல்ல 2 மணி நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி உடம்பு வலி இருக்குல்ல, இனிமே அதெல்லாம் இல்ல. ஏன்னா எமா வேவ் 2 மேட்ரஸ்ல எக்ஸ்வேவ் சாஃப்ட் நைட் கவர் இருக்கறனால நம்ம மசில்ஸ் நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் டைமண்ட் டிகிரி லேயர் பேட்டர்ன் டெக்னாலஜி, இது நம்மளோட ஸ்லீப்பிங் டெம்பரேச்சரை பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணுது. நைட்ல ஹாட்டா இருந்தாலோ கோல்டா இருந்தாலோ நம்ம பாடி டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணி ரெஃப்ரெஷிங்கான ஸ்லீப்பை கொடுக்குது. இதனால இந்த வேர்த்து விறுவிறுத்து நைட்ல மிடில் எந்திரிக்கிற வேலையெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மேட்ரஸ்ல இருக்க ஈவோ பிளஸ் நானோ ஸ்ப்ரிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முதுகு, கழுத்து, இடுப்புக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் கொடுக்குது. நம்ம பாடியை அரவணைச்சு நல்ல ரிலாக்ஸ்டான ஃபீலை கொடுத்து தூங்க வைக்குது. பிரீத்தபிலிட்டியில பெஸ்டா இருக்கிற ஆர்கோ செல் ஃபோமோட ஓப்பன் செல்ஸை ஹீட் பில்டப்பை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் மோஷன் டிரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம பக்கத்துல யாராவது திரும்பி படுத்தாலோ இல்ல குதிச்சாலோ நம்ம எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகாம தூங்கலாம். இதுல இருக்க ஹை டென்சிட்டி ஸ்டெபிலிட்டி லேயர் நல்ல ஸ்மூத் கம்ஃபர்ட் சப்போர்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்ல ஆர்கோ செல் ஃபோமோடையும் ஸ்ப்ரிங்கோடையும் நல்லாவே மேட்ச் ஆகும். எல்லா நைட்டும் உடம்பு வலி இல்லாம அமைதியான தூக்கம் இருக்கும். நம்ம உடம்புக்காக இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். அதனால இந்த மேட்ரஸை நான் அதிகமாவே ரெக்கமெண்ட் பண்றேன். ஆர்டர் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க டைரக்டா எமா மேட்ரஸ் அஃபிஷியல் வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 15% ஆஃபரோட வாங்கணும்னா நம்மளோட கூப்பன் கோட் SK45 யூஸ் பண்ணிக்கோங்க. குட் நைட் எவ்ரிவன். ஒரு நல்ல ரெஸ்ட்டுக்கு அப்புறமா லஞ்சு சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே பசங்களுக்கு குக்கீஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த தேங்காய் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும், அது பண்ணி கொடுக்கலான்னு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 130 கிராம் அளவுக்கு மைதா, 100 கிராம் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ரெண்டையும் அளந்து வச்சாச்சு. 113 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டரை 150 கிராம் சுகரில் போட்டு ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்து டெசிகேட்டட் கோகோனட் மேலே கோட் பண்ணி அப்படியே அவனில் வச்சிடலாம். 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். வெளியில் நல்ல முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே அளவில் போட்டு பாருங்கள். அப்புறம் பசங்களுக்கும் கொடுத்தேன், நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டானுங்க. நான் ஒரு 3-4 நாளைக்காவது வச்சு தான் கொடுப்பேன். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கெட்டு போகாது. அப்புறம் என் தம்பியும் வந்திருந்தான், அவனுக்கும் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சுன்னா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்தாச்சு திரும்ப. ஏன்னா இன்னைக்கு என்னோட பிரேசஸ் கலட்டுற நாள். நிறைய நேரம் நான் வாயே திறக்க மாட்டேன், என்கிட்ட பேசினாலும் பதில் பேச மாட்டேன், பிரேசஸ் போட்டிருக்கிறனாலேயே. இப்போ பிரேசஸை ரிமூவ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி 1.5 வருஷத்துக்கு அப்புறமா. பிரேசஸ் நான் கேப் இருக்குன்றதுக்காகவும் பல்லு லைட்டாக ஏற்றி இருக்குன்றதுக்காகவும் போட்டிருந்தேன். நல்லாவே சரியாகி வந்துருச்சு. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான மழை வர்ற வழியிலேயே. அடுத்த விளாக்ல பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, அதனால தான் வீடியோஸ் இவ்வளோ நாளாக வரல. அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.